முதிர்கன்னி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது எப்படி தூக்க முடியும்? கைய வச்சுதான் தூக்கணும். சீக்கிரம் தூக்கி தலையில வைமா, நேராவதுல. இது நீங்களா தூக்கிட்டு வந்தீங்க? இல்ல, உன் புருஷன் தான் தூக்கிட்டு வந்தான். இங்க கொண்டு போட்டிருக்கான். ஏன் இதுல தூக்கி வை, அதை அந்த கிணத்துல கொண்டு போடணும். கொண்டு வந்து போட்டதே போட்டான், அதை அந்த கிணத்துல கொண்டு போடலாமல. இதுல கொண்டு போட்டுட்டு போயிருக்கான். சரி, அள்ளிய தலையில வை, நான் கொண்டு போடுறேன். பாட்டி, அது ரொம்ப வெயிட்டா இருக்கு பாட்டி, தூக்க முடியல பாட்டி. வாலிய பிள்ளை சொன்ன முடியுமா? கிளவி, நானே 2 பெட்டி கொண்டு போட்டு வந்துட்டேன். வாலிய கோமதி தானே, தூக்கி தலையில வை. நானா? நீதான் தூக்கி தலையில வை. நான் இதை கொண்டு கிணத்துக்கிட்ட கொண்டு போட்டுட்டு வரேன், அதை எடுத்துட்டு வா. சரிங்க பாட்டி. இதை நான் எப்படி தூக்குவேன்? தூக்கிட்டு போனா பாட்டி நம்மள ஏசுவாங்கல. தூக்கிதான் பாப்போம். இதை எப்படி தூக்க? சீக்கிரம் தூக்கிட்டு வா. வாரேன் பாட்டி. இதை நான் எப்படி தூக்குவேன்? எப்படியாவது கஷ்டப்பட்டு தூக்கிட வேண்டியதான். அப்படியா? கஷ்டப்பட்டு தூக்கணுமா? நல்ல நேரம். ஏங்க, இதெல்லாம் தூக்கி கிணத்துல கொண்டு போடணுமா? யாரு? நீங்க. அடியே, இங்க வாய. மாட்டேன். நீ ஏன் வந்தா நல்லது, நானா கிட்ட வந்தேன்னு வச்சுக்கேன். அந்த பயம் இருக்கட்டும், இத நீ தூக்கிட்டு போறதுக்கா? பாட்டி தான் சொன்னாங்க. இந்த மாதிரி வெயிட்ல நீ எதுவும் தூக்க கூடாது, புரியுதா? இது இதுல கிடக்கட்டும். அவன் விக்கி வருவான், அள்ளி கொண்டு போடுவான். நீ சத்தம் கட்டாம இரு. இல்ல, பாட்டி கேட்டாங்க. உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, இதெல்லாம் நீ செய்ய வேண்டாம். நான் தானே வீட்டுல மூத்த மருமகா. அதுக்கு இதெல்லாம் பொறுப்பா இருக்கணும் மாமே. குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சர வராம எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாரையும் ஒரு பக்கமா கொண்டு போற பாரு, அதான் மூத்த மருமகா. சும்மா வேலை செய்யலாம் கணக்கு கிடையாது. வா. அப்படியா? ஐயோ கொல்லாத, வா. அம்மா, வீட்டுல யாரும் இல்ல? ஏன் இல்ல? அழகராணி இருக்கா, ஆனந்தி இருக்கா, பாட்டி இருக்காங்க. போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்குது. போங்க. ஐயோ மாமா, பாட்டி எல்லாம் இருக்காங்க, கீழே இறக்கி விடுங்க. அதுக்கு என்ன, பாட்டி இங்க தானே நிக்காங்க. பாட்டி எப்ப வருவாங்கன்னே தெரியாது, இறக்கி விடுங்க மாமா. நீ ஏன் கத்தி காட்டி கொடுக்காத, சத்தம் கட்டாம இரு. இங்கதான் யாரும் இல்ல. அதெல்லாம் பாட்டி இல்ல, பாத்துக்கலாம். விடுங்க மாமா. ஏண்டி, சும்மா இரு. இவள கெடுக்கதே இவனோதானே. அவளா ஒரு வேலை செய்ய வந்தா, அதை கெடுத்துட்டு தூக்கி வச்சு நிக்காம பாரு. அத்தி பாட்டி, பாட்டி. ஆமா, பாட்டியே தான். ஒண்ணு இல்ல பாட்டி, கால்ல முள்ளு குத்திட்டுனா அதான். வீட்ல முள்ளு? ஆமா பாட்டி, கால்ல முள்ளு குத்திட்டுனா அப்படிதானே ஆகிறா? முள்ளுன்னா என்ன மாமா? முள்ளுனா என்னவா? பாட்டி, அவளுக்கு முள்ளுதான் குத்திச்சு, அவளுக்கு சொல்ல கூட தெரியாது பாட்டி. நான் தான் பாக்கணும் பாட்டி. அப்படியா? உனக்கு உங்க சின்ன வேலை இருக்கு, அவளை இறக்கி விடு. இல்ல பாட்டி, கால்ல எனக்கு முள்ளு. அப்ப அவளை தூக்கிக்கிட்டே இந்த தேங்காய் தூக்கி கொண்டு கிணத்துல கொண்டு போடு, போ. எல்லா தேங்காய் வீட்டு வாசல் அள்ளி கொண்டு போட்ட நீ தானே? ஆமா பாட்டி. அப்ப நீ தான் கிணத்துல கொண்டு போடணும். அங்க போட்டு அந்த வியாபாரி எடுத்துட்டு போவான், அதுல கொண்டு அள்ளி கொண்டு போடு, வா. நீங்க போங்க பாட்டி, நான் அள்ளி போட்டுக்கிறேன். ஏன் இன்னைக்கு பிள்ளையோட தூக்கிட்டே நிக்கிறான்னு முடிவு பண்ணிட்டே நீ? நீ சிரிச்சதெல்லாம் போற, கீழே இறங்கு. அவனை தேங்காய் அள்ளி கொண்டு போடட்டும். ஐயோ, இறக்குங்க மாமா. ஏங்க அதெல்லாம் அள்ளி கொண்டு போடணும்? நான் போட்டுருக்கேன் பாட்டி, நீங்க போங்க. அப்ப அள்ளி கொண்டு போட்டுவல்ல? போட்டுறேன் பாட்டி, நீங்க போங்க. சரி, நீயே போடுறேங்க, நான் எதுக்கு தூக்கி சவக்கணும்? நானும் போறேன். அப்பா, பாட்டி போயிட்டாங்க. சரி, இறக்கி விடுங்க. அந்த தேங்காய் அள்ளி கொண்டு போடுங்க. தருண் பாத்துக்கணுமா? நம்ம போவோம், வா. தருணீங்க இல்ல? அழகா நீங்க தானே இருக்கா? அவன் அள்ளி போட்டுக்கிடுவான், நாம போவோம், வா. இந்த கிழவி எங்க போச்சுடி? கிழவி, இந்த தேங்காய் அம்மா அள்ளி கொண்டு போட சொன்னேல, வீட்டு வாசல்ல கொண்டு போட்டுக்கிச்சா? எங்கட தான வரோம். ஐயோ ஐயோ, என்னத்த சொல்ல. இங்க ஒரு பெட்டி இருந்ததே, எங்க போச்சுடி? அத்தி பல்ல கட்டிக்கிட்டு வருதே. பல்ல கட்டு வழியே சரி இல்லையே. இங்க என்ன நம்மளை சேர்த்து கேவலப்படுத்துறோம். நாம போறதா நல்லது. 32 பல்லம் வெளியில தெரியுது, கொஞ்சம் மூடுங்க. அத்தி பல்ல பயங்கரமா கட்டுதே. இது சரிப்பட்டு வராது, போயிட வேண்டியதா. எப்போ கடன் அடைப்ப? அடைக்கும் போதே அடைக்கலாம். இல்ல, என் கடன் இப்ப எனக்கு வட்டி வருமா, எனக்கு வேணும். அப்படிங்களா சார்? அத்தி சார்னு சொன்னாலே வில்லங்க இருக்குமே. ஆமா ஆமா. அப்ப இந்த தேங்காய் அள்ளி கொண்டு போடுங்க, நான் தாரேன். அப்படியா? ஆமா, இதெல்லாம் அள்ளி கொண்டு போடுங்க, வட்டி மொத்தமா கிடைக்கும். பேச்சு மாற மாட்டியா? பேச்சு மாறவா இந்த அழகராணி இல்லன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல அப்போ இப்படி பண்ணலாம்.
என்ன? நீ பேச்சு மாற மாட்டல்ல, கொடுத்த வாக்குல இருந்து பின்வாங்க மாட்டல்ல. மாட்டேன். இது அள்ளி போட்டா வட்டி முதலமா கிடைக்கும், அப்படிதானே? ஆமா. வட்டி முதல்ல முத கொடுத்துரு, அப்புறமா அள்ளி போட்டுக்கிறேன். நான் அள்ளி போட்டதுக்கு அப்புறம் நீ மனசு மாறிட்டேன்னா டேய், என் கையில சிக்குன்னு வச்சுக்க. என்ன அழுகுறா நீ? பதிலே காணோம். இருமோனே, ஓமலிக்கே நான் வரேன். சாருக்கு இப்பமே வட்டி முதலுமா வேணுமா? ஆமா, இப்பமே எனக்கு வேணும். அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, வீட்டுல யாரும் இல்ல? இல்ல. அது ரொம்ப சௌரியமா போச்சு. பொண்ணு தரலாம் இல்லல்ல? இல்ல. விக்கி இருந்தா பிரச்சனை இல்ல, பொண்ணு தரலாம் இருக்க கூடாது. வட்டி முதலுமா கிடைச்சிரும்ல? கட்டாயமா. குடு குடு குடு. கிட்ட வாங்கல. நான் அங்க வந்தா நீ அடிப்ப. சேச்சே, வட்டி முதலுமா கொடுக்க போற, யாராவது அடிப்பாங்களா? உன் பேச்சா நம்ப மாட்டேன். நீ வில்லி, வில்லாதிக்கும் வில்லி. உன் பேச்சா நான் நம்ப மாட்டேன். இவருக்கெல்லாம வெட்டி வெட்டி அடிப்ப. இருந்தாலும் உன்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேனே, வாயாடின்னு தெரிஞ்சு வந்து சிக்கிட்டேனே. ரொம்ப ஃபீலா இருக்குதோ? சேச்சே, எப்பேற்பட்டவரையும் அடிக்கிட்ட முல்ல. ஐயோ, அதையே சொல்லி சொல்லி என்ன வெறுப்பேத்துறாரு. இங்க பாருங்க, அன்னைக்கு ஏதோ இல்ல மயங்கிட்டேன். அதுக்காக அதையே சொல்லி சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ண கூடாது. மயங்கிட்டல? ஐயோ இல்ல. நான் தொட்ட உடனே விழுந்தல்ல, அழகுராணிலாம் விழுவலாம் நினைச்சேன். அப்ப உனக்கு என் மேல இருந்திருக்கு, அப்படிதானே? அதான் நான் தொட்டன விழுந்த, கரெக்டா? ஐயோ, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. தெரியாம மயங்கிட்டாங்க, அது கேன்சர். அது கேன்சல் பண்ண முடியாது, முடிஞ்சு வச்சு. நீ என்ன வெட்டினாலும் சரி, வட்டி முதலமா கொடுக்கணும், புரியுதா? அழகுராணியா அடக்குன பெருமை இந்த தருணம் தானே சேரும். கோத்த கலப்ப கூடாது, நான் போறேன். ஓய், ஒழுங்கா கொடுத்துட்டு போ. நானா சிரிக்க மாதிரி இருக்கும், கோவப்பட்டேன். என்ன பண்ணுவீங்களா? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐயோ, இந்த தேங்காய்லாம் அள்ளி கொண்டு போடணும், போட்டுட்டு வந்துடுறேன். என்ன? அது விக்கி பாத்துட்டு வா. நீ எனக்கு வட்டி முதலமா கொடு பாப்பா. கையில என்ன இருக்கு தெரியுமில்ல? பாட்டி கிளவியா? அத்தி, கிளவிய அறுத்து கிழிக்குமே. எல்லாம் இவரால வந்தது. எப்ப பாரு இது வந்து நின்னாலே எனக்கு அவமானம் தான். ஐயோ ஐயோ. இப்ப ஏன்டி ஒப்பாரி வைக்கிற? எல்லாம் உங்களாலதான். அன்னைக்கு இப்படிதான் வட்டி பலமா கேட்டீங்க. இந்த கிளவி வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்துட்டு, ஆதிரக்காவும் ஆனந்தி அக்காவும் ஒரே சிரிப்பு. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் போய் இந்த கிளவி சொல்லிட்டு எனக்கு பெரிய அவமானமா போச்சுது. அப்ப எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த கிழவிதான். முள்ளங்கட்டி, வட்டி முதலமா கேட்டது யாரு? நீங்களா கிளவியா? அடிங்க கொய்யாளா, நீங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணி விளையாடுறதுக்கு நான் இழிச்ச வாய். அடே தருண் தம்பி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ பேசிட்ட, நாங்க சோறு தண்ணி இல்லாம இருக்கோம் பாரு. நல்ல தேவைதான். சிரிக்க வச்சீர சிரிக்க. அவளை குடுக்க சொல்லுங்கன்னு சொன்னியே பாவி பயல. என்ன குடுக்கணும்னு சொன்னியா? அவசரப்பட்டு நான் கொடுத்திருந்தா என் நிலைமை என்னத்துக்கு ஆயிருக்கு? என்னது, நீங்க கொடுத்துருந்தாவா? பாட்டி கேட்கவா? சொல்லுங்க. அவசரப்பட்டு அன்னைக்கு பாட்டி உங்களுக்கு கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன பாட்டிய கட்டியிருப்பேன்? பாட்டி, அது என் கிழவனுக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்னத்துக்கு ஆகும்? கிழவி, இதெல்லாம் நம்ப முடியாது. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. பாட்டி என்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுமா? அப்படியா? ஜாக்கிரதையா இருந்துட்டா போச்சுது. ஆத்தி, ஹாஸ்பிடல் விட்டுட்டேனா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படியா? இங்க வாய. மாட்டேன். கேள்வியே என்கிட்ட இருந்து தப்பிக்க சொல்ற. அது வந்தா இரு. அச்சா, உங்க ரெண்டு சண்டை விட ஒரு நாள் கேட்க முடியாது. இருங்க, எங்க சொல்லணுமா அங்க சொல்லிட்டு வரேன். வேண்டாம், நான் போறேன். கேள்வி தப்பிச்ச நான் சொன்ன. இப்ப நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். வேண்டாம், வேண்டாம். கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா? அன்பு நான் உறங்க வேண்டும். அழகான இடம் வேண்டும். கண்களில் இடம் கொடுப்பாயா? நீ என்ன
பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலும் வாழ்க. பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலும் வாழ்க. ரொம்ப திட்டேனே. என் குழந்தைய சுமக்கிறாள். என் குழந்தை என் குழந்தை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. ஏன் பிடிக்குன்னு தெரிஞ்சா நீ என்னை விட்டு போகவே மாட்ட. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும்டி. ஏன்டி புரிஞ்சுக்காம இருக்கிற? இப்போ வேற என் குழந்தைய வேற வயிற்று சுமந்துட்டு இருக்க. இப்போ உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உன்னை அப்படியே அள்ளி அணைக்கணும் போல இருக்கு. ஆனா நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏன் இப்படி நடந்துக்கிடுது? எவ்வளோ திட்டேன். இவ கவலைப்பட்டா என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமா? இல்ல இல்ல, இனி இவ்வளவு ஒரு நாள் திட்டவே கூடாது. இங்க தானே என் குழந்தை இருக்குது. செல்லோ, என் தங்கோ, அம்மா இதுல இருக்கீங்க. இங்க இருக்கீங்க. அப்பா தெரியுதானா? அப்பா பாருங்க, அப்பா பாருங்க. அப்பா உன்னை நல்லா பாத்துக்கிடுதா? உன்னையும் அம்மாவையும் நல்லா பாத்துக்கிடுதா? எனக்கு உங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் குழந்தை நினைக்கிறேன். அவ பண்ற சேட்டை தாங்கவே முடியல. நீ வந்து உங்க அம்மாக்கு புத்திமதி சொல்லி ரொம்ப சேட்டை பண்ணுதாமா. அப்பாவை படாத பாடுபடுத்துறா. அவளை எனக்கு எவ்வளவு பிடிக்கும், அது அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. அவதான் என் உசுரு, அவதான் என் உலகம்னு தெரிஞ்சா என்ன படா பாடுபடுத்துறா. அவளை விட்டு நான் எங்க போவே சொல்லு. இன்னைக்கு வேற அம்மாவை திட்டிட்டேன், மனசே கேட்கல. இங்க பாரு, குழந்தை மாதிரி தூங்குறத பாரு. செல்லம் என் ராசாத்தி, குழந்தை தாண்டி நீ. உன்னை இப்படி அள்ளி அணைச்சுக்கொண்டு எனக்கும் ஆசை. சரி தூங்கு தூங்கு. குழந்தை இருக்கும்போது டயர்டா இருக்கும், உடம்புக்கு அசதியா இருக்கும். நீ தூங்கு தூங்கு. நம்ம நாளைக்கு செக்கப் போலாம், சரியா? உன்னை நான் மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன். யாரு பாத்துக்கிட்டாலும் பார்க்காம போனாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன். நான் இருக்க, நிம்மதியா தூங்கு. சாப்பிட்டாலான்னு தெரியலையே, குழந்தை வேற வயிற்றுல இருக்கு. சாப்பிட்டாலா சாப்பிடலையான்னு தெரியலையே. தேன்மொழி, செல்லம், தங்கம், எந்திமா சாப்பிட்டியா? எஸ் செல்லல, எந்திமா சாப்பிட்டுட்டு படுக்கியா? சரிடா செல்லம், நானும் திட்டிருக்க கூடாதா? சாரிடி சாரிடி. யாரும் என்கிட்ட சாரி கேட்க வேண்டாம். என்ன திட்டுனீங்கல்ல, வீட்டை விட்டு வெளில போடின்னு சொன்னீங்கல்ல. குழந்தை மாதிரி அழாதடி. வயிற்றுல குழந்தை இருக்கு. நீ சந்தோஷமா இருந்தா தானே நம்ம குழந்தையும் சந்தோஷமா இருக்கும். அப்பா, இப்ப கூட உங்களுக்கு என் மேல பாசம் இல்ல, உங்க புள்ள மேலதான், அப்படித்தானே? ஐயோ தங்கம், நீ வேற புள்ள வேறையா? எனக்கு ரெண்டு ஒண்ணு தானே. நீ இல்லாமையாடி எனக்கு குழந்தை வருது. இங்க பாரு, சாப்பிட்டியா என்ன? சரி வா, என் மடிக்கு வா. ஒன்னும் தேவையில்ல. உங்க அண்ணி மாதிரி கூட சேர்ந்து என்ன திட்டுனீங்கல்ல, இப்ப மட்டும் பாசம் வந்துட்டு உங்களுக்கு. அது என் மேல பாசம் இல்ல, வயிற்றுல குழந்தை மேல உள்ள பாசம், அப்படித்தானே? சரி, இன்னொன்னு யாரும் திட்டாதபடி நான் பாத்துக்கிட்டு போதுமா? என் சமத்துல என் தங்கம்ல, சாப்பிடுவியா? சரி. இப்படிதான் இருக்கணும். அம்மா எத்தனை மாசம் ஆகுது? 3. ஐயோ, ஏன்டி இவ சந்தோஷமான விஷயத்தை என்கிட்ட மறைச்ச? நீ குழந்தை இருக்கேன்னு சொன்ன உடனே எனக்கு எப்படி எந்த தெரியுமா? நான் அப்பா ஆயிட்டேன்னு தலகால புரியல சந்தோஷத்துல. நான் அப்பா ஆயிட்டேன்ல, நான் அப்பா ஆயிட்டேன்ல. கிஷோரு இப்போ அப்பா ஆயிட்டா. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் ஒரே காரணம் நீ மட்டும்தான், உன் தியாகம் தான். என்ன படாத பாடுபடுத்துறீங்களா? சரி சரி, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன், திட்ட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமா இருக்கணும்டி. நீயும் என் பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும். நான் யாருக்காக வாழ்றேன்? உனக்காகவும் நம்ம பிள்ளைக்காகவும் தானே. நீ சந்தோஷமா இருடே. அதான் என்ன படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. அது அம்மா சும்மா கோத்த சொல்லுவாங்க, அதுக்காக படிக்க வைக்காம இருப்பாங்களா? படிப்பு எவ்வளவு முக்கியம் அம்மாக்கு தெரியும். துரோகியா இருந்தாலும் அம்மா மன்னிக்கிறவங்க, உன்னை மன்னிக்க மாட்டாங்களா? துரோகிக்கே உதவி பண்ணுவாங்க, உனக்கு பண்ண மாட்டாங்களா? நீ திருந்தணுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். திருந்துற அளவுக்கு நான் பெரிய பாவமா பண்ணிட்டேன். சின்ன தப்பு தான் பண்ற, ஆனா அது வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்குது. நீ பெரிய தப்பு பண்றேன்னு யாரும் சொல்லல, சின்ன தப்பு தான். ஆனா அதனால நிம்மதி போதுல. சரி அதெல்லாம் விடு, நாளைக்கு செக்கப் போலாமா? சரி, அப்ப என் கூட இருப்பீங்களா? கூட தாண்டி இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அந்த ரோகிணி வீட்டுக்கு? ஐயோ, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ரோஹிணி என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். நீ அவளை அசிங்கப்படுத்தாத, அவ பாவம். அவ பாவம் இல்ல? உனக்கு தெரியாது தேன்மொழி, அவ ஒரு பாவப்பட்ட பெண்ணு, பாவப்பட்ட பரிதவிக்கப்பட்ட ஒரு பெண்ணு. அவளை ஏதாவது பேசி நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆயிராம சாபத்தை தேடி கொடுத்துறாத. அவ ரொம்ப நல்லவா, பாவம். எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிற. நீ மேல மேல அவளை அசிங்கப்படுத்தாத. எனக்கு அவ மேல அப்படி ஒரு ஈடுபாடே கிடையாது. இங்க பாரு, அவ விரும்பினாலேயே அவ கல்யாணம் பண்ணிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறா. இதுல என்ன வேறையா? நீ என்ன பேசுற? அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். ரோகிணி இப்ப எனக்கு வேற எந்த உறவா இருந்தாலும்
நீ சந்தேகப்பட்டனே நான் தூக்கி எரிஞ்சிருப்ப. தூக்கி எறிய முடியாத ஒரு உறவுனா அது நட்பு மட்டும்தான். நட்பு மட்டும் தூக்கி எறியவே முடியாது. நான் உனக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாலும் அவள் நினைவுகள் என்னை விட்டு போகவே போகாது. அப்படி மாய்மாலமா எனக்கு நடிக்க தெரியல. அவளை வெறுக்கிற மாதிரி எனக்கு நடிக்க தெரியல. அதனாலதான் நீ இவ்வளவு சந்தேகப்பட்டாலும் அவன் நட்பை என்னால விட முடியல. இப்ப இல்ல, நான் சாகர வரைக்கும் அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்பா. அப்ப நீங்க அவளை விட மாட்டீங்களா? அது நட்புமா, புரிஞ்சுக்க. நட்புக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த பொண்ணு அடைக்கிறது நம்ம வீட்டுக்கு வந்தா, நீ படுத்தின பாட்டுல அந்த பொண்ணு தனியா கோட்ரஸ்ல போய் இருக்கா. இப்படி பாவத்துல நம்ம பண்ண கூடாதுமா, புரிஞ்சுக்க. அவளுக்கு யாரும் இல்ல. எல்லாத்தையும் இழந்துட்டு வந்த நின்னலுக்கு அம்மா அடைக்கல கொடுத்தாங்க. அதுக்கு கூட நீ சம்மதிக்கல. பாவம், அம்மா பேச்ச மீறி அந்த பொண்ணு போயிட்டா. அம்மா எவ்வளவு உடஞ்சி போயிட்டாங்க தெரியுமா? அவங்க ஒரு வாக்கு கொடுத்து அதை நிறைவேறலன்னா அம்மாவால தாங்கிக்க முடியாது. உனக்கு அடைக்கலம் கொடுக்க, உனக்கு பாதுகாப்பா இருக்குன்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. நீ என்ன படுத்தின பாட்டுல அந்த பொண்ணே போயிட்டா. அம்மா கொடுத்த வாக்கு பொய்யாய் போச்சுது. பாவம், அம்மா உசுரோட சேர்த்துட்டாங்க. இப்படி நீ சின்ன சின்ன தப்பு பண்றது வீட்டுல எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குது தெரியுமா? நானும் உனக்கு பல விளக்கம் கொடுத்து பார்த்துட்டேன். உனக்கு புரியுற மாதிரியே தெரியல. இங்க பாரு, இப்ப நம்ம புள்ள வேற வயித்து இருக்கு. இப்ப மாதிரி நீ எந்த பாவத்தையும் பண்ணாம ஒரு நல்ல தாயா இரு. அப்படின்னா தான் பூமியில பிறக்க போற நம்ம குழந்தை எல்லா ஆசீர்வாதத்தோட பிறக்கும். சந்தோஷமா வளர்க்கலாம். புரியுதா? நீ என் உசுருடி, என் உலகம். ஒன்ன மீறி எனக்கு எந்த உரம் வந்துட போறது இல்ல. புரிஞ்சுக்க தேன்மொழி. சரி, குழந்தை இப்போ ஊந்து போமா? ஆமா, உங்களுக்கு இப்பவே ஊந்து போது பாருங்க. அது எப்போ ஊந்து போனாலும் என் கைய வச்சு அதை காட்டுவியா? சரி. இங்கதானே நம்ம குழந்தை இருக்குதே. ஆமா. ஐயோ, என் குழந்தை பார்க்க ஆசையா இருக்கு. சரி, நாளைக்கு செக்கப் போணும். சரியா? அண்ணே சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல ஆஸ்பத்திரியில பாக்கணும்னு. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து போயிட வேண்டியதா? என்ன, எல்லாரும் சேர்ந்து போணுமா? ஆமா, நம்ம பிள்ளைய முத ஸ்கேன்ல பாக்கணும். எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா? எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. அதான் நாளைக்கு எல்லா அண்ணனும் லீவ் எடுத்திருக்கானுங்க. அண்ணியும் ஆபீஸ்க்கு எதுவுமே போகல. எல்லாரும் நாளைக்கு ஸ்கேன் பார்க்க போலான்னு சொல்லிருக்காங்க. இது நம்ம பிள்ளை தானே? ஆமா. என்ன அவங்க எல்லாம் எதுக்கு? என்ன தேன்மொழி, அவங்களுக்கும் ஆசை இருக்காதா? எனக்கு இருக்க ஆசை தானே அவங்களுக்கும் இருக்கும். அதுலயும் அம்மா எப்பண்டா நம்ம குழந்தைய ஸ்கேன்ல பாக்கலாம்னு ஆசையா இருக்காங்க. அதெல்லாம் முடியாது. நீங்களும் நானும் மட்டும்தான் போகணும். அடம் பிடிக்காத தேன்மொழி, அவங்களுக்கு கிளம்புறாங்களே. என்ன செய்வீங்களோ யாது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவங்க வரக்கூடாது. நாம 2 பேரும் மட்டும்தான் போகணும். நம்ம 2 பேரும் போனாதான் நம்ம குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கும். தேன்மொழி, அவங்களுக்கு கூட வந்ததான் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம பிள்ளைக்கு கடவுள் எத்தனை உறவுகளை கொடுத்திருக்காரு. எனக்கு எத்தனை குழந்தைங்களுக்கு இல்லாத உறவெல்லாம் நம்ம குழந்தைக்கு இருக்குது. இத்தனை உறவு இருந்து நம்ம பிள்ளைய அனாதை ஆக்கணுமா? இத்தனை உறவோட போனா நம்ம குழந்தைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இங்க பாருங்க, என் பிள்ளைக்கு அப்பா நீங்க போதும், அம்மா நான் போதும். புரியுதா? நாம 2 பேரும் மட்டும் தான் போறோம். நம்ம 2 பேரும் போனா மட்டும் தான் அனுநியமாவும் சந்தோஷமாவும் இருக்கும். நான் உங்க மார்புல சாய முடியும், உங்க கூடயே இருக்க முடியும், அவளை கட்டி பிடிச்சிட்டு நிக்க முடியும். இங்க பாருங்க, மத்த யாரும் வேண்டாம். ஏன் தேன்மொழி, இந்த வீட்டுல மத்தவங்களா இருக்கும்போது நீ என்ன கட்டி பிடிக்கலையா? இல்ல நானும் உன்னை கட்டி பிடிச்சு தூக்கலையா? இது என்ன புதுசா பேசுற? இப்ப நீ என்ன கட்டி அணைச்சாலும் இங்க யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ என்ன எது பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மத்த யாரும் வரக்கூடாது. நீங்களும் நானும் மட்டும் தான் போணும். என்ன புரியுதா? நான் சொல்றது புரியுதா? சரி, கத்தாத. பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரப்போது. கத்தாத. புரியுதா